கடைசியில் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, சுப்பிரமணி குடிச்சிட்டு வந்து கையில் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணால் எனக்கு இப்போ பணம் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே தகாத வார்த்தையில் பேசினா. இதனால் சின்ன சண்டை வந்து அவனுக்கு கண்ணில் அடிபட்டுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு தர்மலிங்கம் வடிவும் வர்றாங்க. வடிவு அப்படியே குதிக்கிறாங்க. ஐயோ என் மகனுக்கு என்னாச்சு, அடித்து கொண்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி பதறாங்க. இந்த மனுஷன் நீ காலில் விழுகவும் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, அந்த நன்றி விசுவாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் வடிவு பார்த்து தர்மலிங்கம் சொல்கிறேன், எதுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கு, இது ஹாஸ்பிட்டலு, கையில் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கையில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா சுப்பிரமணிக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு 10 நாள் கழிச்சு தான் நீங்கள் கண் திறந்தே பார்க்க முடியும், அது வழி சின்ன வழி தான் இருக்கும், நீங்கள் சாதமே டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேர் வடிவும் தர்மலிங்கம் சுப்பிரமணியை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறான், ஏன்டா இப்படி குடிச்சு போட்டு இப்படி தேவையில்லாத பிரச்சனைலாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டு வா, மறுக்கணி நான் குத்துறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போயிடுறான். அப்போ வடிவு மனசுக்குள்ளே நிற்கிறாங்க, அந்த மனுஷன் வேணால் கையில் காலில் விழுகவும் மனசு மாறிக்கலாம், இன்னி நான் மனசு மாற மாட்டேன், எப்படியாவது சுப்பிரமணி கூட சேர்ந்துட்டு அந்த கையல் குடும்பத்தை பழி வாங்கியே தீர்வே, இது என்னோட சபதம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. திருப்பி வடிவு வந்து வில்லியாக காட்டுறாங்க. கதையை வந்து பழையபடியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா மூர்த்தியும் கையிலும் தேவியோட வளகாப்புக்காக நகை எடுக்க போகிறாங்க. அதே நகை கடையில் கௌதமும் நகை எடுக்க வந்திருக்கான். அவங்க 2 பேர்த்த பார்த்தோன்னா அதிர்ச்சியாகிறான். உடனே அவன் பிளான் பண்ணுறான், அவங்க வாங்கியிருக்க நகையை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அதுக்காக அடியாட்டே ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறான், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்ட பார்த்தா தனமும் கையலோட அம்மாவும் தேவியை பார்க்குறக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஷாலினி அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கையலோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே எபிசோட் பிடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.